இப்ப நான் ஜெமினிட்ட பேச போறேங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இது சூடு பிடிச்சுக்கிச்சு. இது வந்து தமிழ்ல சுத்த தமிழ்லலாம் எனக்கு அர்த்தம் தெரியாது. சூடு பிடிச்சுக்கிச்சு ஊருக்கு போயிட்டு வந்ததுனால. ஸோ ஒரு பாட்டி வைத்தியத்துல வந்து எனக்கு வந்து இந்த மாரி நோய் இருக்கு. இத வந்து சரி பண்றதுக்கு ஏதாவது சிம்பிளா வைத்தியம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஜெமினிட்ட கேட்க போறோம். வாங்க கேட்கலாம். இப்ப பார்த்தேன்னா, எனக்கு வந்து சூடு பிடிச்சிருக்கு. ஊருக்கு போயிட்டு வந்ததுலருந்து சூடு பிடிச்சுக்கிச்சு ஜெமினி. இப்ப பார்த்தேன்னா, எனக்கு வந்து சிம்பிளா நீ வந்து ஒரு பாட்டி மாரி நெனச்சுக்கோ. நீ பாட்டி என்ட்ட வந்து சொல்ற இந்த மாரி இதெல்லாம் சொல்ற. ஓகேவா? இந்த இத சொல்லி எனக்கு தீர்வ வந்து கண்டுபிடிக்கிற. ஸோ சூடு பிடிச்சத எப்படி சிம்பிளா வந்து தீர்க்கிறதுன்னு சொல்லு. பேசுறதுக்குள்ளயே Sure, முடியல. I can help you with that. சூடு பிடிச்சிருக்கா கண்ணு? ஊருக்கு போயிட்டு வந்த களைப்புல இப்படி ஆயிடுச்சா? சரிங்க. கவலைப்படாதே, இதுக்கெல்லாம் நம்ம வீட்லயே எளிய வைத்தியம் இருக்கு. பாட்டி சொல்றதை கேளு, சீக்கிரமே சரியாகிடும். சூடு தணிய எளிய வழிகள். வெயிட் முதல்ல பண்ணுங்க. நிறைய தண்ணீர் குடி. உடம்புல சூடு அதிகமா இருந்தா அது குடிச்சாச்சு. தண்ணீரை குறைச்சிடும். அதனால ஒரு நாளைக்கு குறைஞ்சது 8 முதல் 10 வரை டம்ளர் தண்ணீராவது குடிக்கணும். ம். இளநீர், மோர், எலுமிச்சை ஜூஸ் இதெல்லாம் குடிக்கலாம். இது உடம்பை குளிர்விக்கும். அடுத்ததா சாப்பாட்டுல கவனம் செலுத்து. காரமான மசாலா அதிகம் சேர்த்த உணவுகளை கொஞ்ச நாளைக்கு தவிர்த்திடு. எளிதில் ஜீரணமாக கூடிய உணவுகளை சாப்பிடு. பழங்கள், காய்கறிகள், கீரை வகைகள் இதெல்லாம் நிறைய சேர்த்துக்கோ. வெள்ளரிக்காய், தர்பூசணி, நுங்கு இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. தயிர் சாதம் சாப்பிடுறதும் சூட்டை குறைக்கும். வெளியிலிருந்து செய்யக்கூடிய வைத்தியங்கள். நல்லெண்ணெய் தேய்த்து குளி. வாரத்துக்கு 2 தடவை நல்லெண்ணெய் தேய்த்து குளிப்பது உடம்பு சூட்டை குறைக்கும். நல்லெண்ணெய உடம்புல தேய்ச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டு அப்புறம் ஓகே. வெதுவெதுப்பான தண்ணியில குளிக்கணும். குளிர்ந்த நீர் ஒத்தடம். நெத்தி, உள்ளங்கால், உள்ளங்கை பகுதியில குளிர்ந்த அப்படியே தண்ணீரால் வேர்க்குது. நனைந்த துணியை வச்சு ஒத்தடம் கொடுக்கலாம். இதுவும் சூட்டை குறைக்க உதவும். கற்றாழை ஜெல். கற்றாழை ஜெல்லை எடுத்து உடம்புல அலோவேரா. சூடு அதிகமா இருக்கிற இடங்கள்ல தடவலாம். இது சருமத்தை குளிர்விக்கும். ஓய்வு முக்கியம். நல்ல ஓய்வெடு. உடம்பு சூடாகும் போது அதுக்கு ஓய்வு ரொம்ப முக்கியம். போதுமான தூக்கம் இல்லாட்டாலும் சூடு அதிகமாகும். அதனால தூங்குறதே 1 தினமும் மணி 7 முதல் 8 வரை மணி நேரம் நல்லா தூங்கு. இந்த எளிய வழிகளை பின்பற்று கண்ணு, சீக்கிரமே உன் உடம்பு பழையபடி ஆகிடும். இருந்தாலும் ஒருவேளை சூடு குறையாமலோ அல்லது வேற ஏதாவது தொந்தரவு இருந்தாலோ ஒரு தேங்க்ஸ் பாட்டி. எனக்கு வந்து உதவி பண்ணதுக்கு வந்து ரொம்ப நன்றி. இந்த இது வந்து சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகேவா? உங்களுக்கு வந்து கின்னஸ் ரெக்கார்டே குடுக்கலாம் ஜெமினி. இப்படிலாம் பேசினா தான் நல்லவனா நான் நான் பாட்டி இருப்பேன். இல்ல கண்ணு. ஆனாலும் உனக்கு என்னால முடிஞ்ச உதவியை செய்ய முடிஞ்சதுல எனக்கு ரொம்ப சட்டை சந்தோஷம். கீழு இந்த எளிய ஜீடிச்சா. வைத்தியங்கள் உனக்கு உதவி இருக்கும்னு நம்புறேன். கின்னஸ் 1 ரெக்கார்ட்லாம் மினிட். வேணாம் ஒரு கண்ணு. நிமிஷம். நீ நல்லா இருக்கணும். உங்க பாட்டி ரோல். நீங்க வந்து ஒரு பாட்டி ரோல் மட்டும்தான். உங்கள வந்து பாட்டின்னு சொல்லல. பாட்டி ரோல். இப்படிலாம் சொன்னாதாங்க திருந்துவான். ஆஹா, புரிஞ்சது கண்ணு. என் பாட்டி ரோல் உனக்கு பிடிச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உன் சூடு தணிய நான் சொன்ன வைத்தியங்கள்லாம் நல்ல வேலை செய்யணும். போதும். இந்த பாட்டி நிறுத்திடலாம் தனிய இவங்கள. ஓகேவா? வேற